அண்ணா, நம்ம 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா. நம்ம தாத்தா ஆளுக்கு 500 ரூபா நோட்டா கொடுத்து அசத்திட்டாரு. இதை எப்படிடா செலவு பண்ண போறோம்? டேய், நாமளும் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்த நோட்ல இருக்கிற காந்தி மாதிரி உண்மையே பேசிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, அவரு நாட்டுக்காக உண்மையை பேசினாரு, நம்ம இந்த ஊருக்காக உண்மையை பேசுறோம். கரெக்ட். ஏடா, நேத்து இந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தால? ஆமா, இன்னைக்கு வேற ஒருத்தர் தெளிச்சு வந்திருக்கா. ஜாக்கிரதையாரு, நாளைக்கு நம்மள கூட்டாலும் கூப்பிடுவோம். அச்சோ, பெரிய சாமி சின்ன சாமி பாத்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான். சரி வா, வேற தோப்பு போயிடலாம். டேய், ஓடிட்டாங்கடா. நம்மளை பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்து நிறுத்து. ஊருக்கு வெளியே நின்னுட்டு இருக்கானுங்க. கீழே லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்காயா? அது இருந்தாலும் தானே ஓரமா நிறுத்தினா இல்ல போனா மேல நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது இல்லாம எனக்கே தங்குதுறியா? சார் அடிக்காதீங்க சார். அட, குடிச்சதுனோ உண்மைதான் சார். கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கு வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார், இதுல 50 ரூபா லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபா கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பேறணும் சார். லஞ்சமா? சார், என் மிச்சம் 50 ரூபா சார். ஜோர ஒழுங்கா சாத்துக்கணே. சரி சரி. ஐயோ, யாரா சாத்திட்டீங்க? தொலைஞ்சாடா இன்ஸ்பெக்டர். ஐ குஜிலி, சும்மா இருங்க மேஸ்திரி. ஐயோ. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காலத்துல 5 மணிக்கு நிஜத்திலேயே வருது. ஒருவேளை பாட்டி பானை விட்டுதோ இருக்கலாம். எதுக்கு போய் பார்த்தனா? வா வா. காலங்கத்தா உயிர் எடுக்குது அப்படி. பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கே. அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்கு தான் கடை வாசிக்கிறேன், புதுசா எழுத்த விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தான் பானையை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடம் எத்துவானா? பானை உடச்சிருவோம். ஓ டாய். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுல தான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்ல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது. அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது. உள்ள யார் வாசிக்கிறாங்க? கட்டம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும் இல்லடா. எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதுல வாங்க மாட்டாரு. ஏன் காது ரிப்பேரா? இல்ல, காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க, 5 மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது? அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் விரலை இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளால இருந்து வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ. எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அடி அடிச்சாருன்னா உங்க அம்மா எப்படி தாங்குவாங்க? அவங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். பின்ன கட்டம் வாசிச்சுட்டே இருந்தா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஓ. அதுவும் உச்சக்கட்ட கடாடியில நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பார்க்கலாம்? 9ல இருந்து 10க்குள்ள வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ராத்திரியிலயா காலையிலயா? காலையில 10 மணிக்கு மேல வந்து அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவா. நாங்க வரோம்.
இருப்பாள? ஐயா ஏய், எதுக்கு புல்லு கட்ட கேப்பட? மல்லு கட்டதான். மல்லு கட்டவா? ஒரு நிமிஷம் வாயே. என்ன நான் தான் ஒதுக்கி போனல, எதுக்கு வேணுக்குனே அடிச்ச? நானும் அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரானே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல. அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதான். வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். இவ்ளோ பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழமை எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 வா. உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாட்டம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்னை மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட்டுக்கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத, என் சேலத்து குண்ட மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அட, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளே எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்ணீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா. ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டு. எனக்கு பையன் தான் கேக்குறா. எனது நான் உனக்கு அதுக்காவா? ஆடி எங்கயா ஓடுற? இல்லையா? ஏயா நான் உனக்கு போதை அடிச்சேன். இப்போ ஏத்த போற போதை அடிச்சு அரசியாமே. ஐயோ, தவறி சொல்லிட்டேன். ஐயோ, வலிக்குது. ஏன் சம்பாதிச்சு சோத்துக்கு போட்டு? வேண்டாம். ஐயோ, வலிக்குதாமா? வாதியாரையா, வாதியாரையா. இவன் யாரு நமக்கு முன்னாடி? ஏண்டா, உன்னை நான் அங்க தேடிட்டு வரேன், எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே வந்து உட்காந்தேன். அது என்னது மாட்டு தொழுத்துல வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? நீ என்ன மார்வடி கிட்ட இருந்து குடத்தை எடுத்து வந்தியா? எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல உன் புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? நீங்க இப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்து அவன் லேட்டா வந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கத்துக்கலான்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. டேய், எனக்கு இந்த விவரம்லாம் தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல, வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. போடு. இதுதான் உங்க கட்டமா? ஆமா. என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற. கண்டதையும் தூக்கிட்டு வந்து. எனக்கு தான் பெரிய கடன். டேய், உனக்கு அண்ணா ஏறா? நான் தானே, எனக்கு தான் பெரிய கடன். அண்ணனுக்கு வேணா சொம்பு பெருசு, எனக்கு கடன் தான் பெருசு. இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ சொல்றது நான் என்ன கேட்கணும்? எனக்கு தான் பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. சொம்பு தானே. சொம்பா தானே, எனக்கு தானே பெருசு. சரி வச்சுக்க. அடேங்கப்பா. Thank you. ரெடி 1 2 3 4. என்னது சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாசிச்சோம்னா சாவுக்கு வாசிச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நாம என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க.
4வது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்க போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல எதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழகுறா, இந்த பார் எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட். இன்னும் எது கொடுத்தாலும் வேணான்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா. போமா, இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. ஏமா புளியராஜா கேஸ் வேணுமாமா? உங்க அப்பா மில்லிராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிம்மா. அம்மா, ஐயோ, என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க? என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வரேன். கொஞ்சம் காலை புடிங்கப்பா, வலிக்குது. சரி, டேய் இதுல கூட சண்டை. அதான் 2 கால் இருக்கு, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையதே. டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய் இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது காலை தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். நான் வலது காலை தான் பிடிப்பேன். அடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. ஏன் தாத்தா, உனக்கு ஒரு 3வது பேர் வந்தா எந்த காலை பிடிக்க சொல்றீங்க? அத அப்புறமா ரகசியமா சொல்றேன், தனியா கேட்டுக்கோ. நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டு மொத்தம் ஊரு உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற 4 வேட்பாளர் இருந்தோம். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்தணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்கினது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம். ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அது எங்கிட்டே இருக்கட்டுமே. எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது. ஐயோ வேண்டாம், விடுங்க. சரி வச்சுக்கலாம், பரவாயில்ல. பாட்டி, சூட்டு வலிக்கு இதான் சரியான வைத்தியம். அந்த காலத்துல வயிற்று வலினா வழக்கணையை தான் தொடவும். 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துரு, எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாருடி வா? வயசு பொண்ணு 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ புடிச்சா என்ன போடுவாங்க? இங்க என்ன பிரச்சனை? வயிற்று வலின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? போ. நானும் அதை தான் யோசிச்சேன். நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கறல்ல, எனக்கு கூட போடா, மேல வலிக்கு. வலிக்கும், போடா. தாத்தா, நீ மகராசனா இரியா. ஏ அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது ஏன் காலு. 1000 சொல்லுங்க. இடது கால் தான் என்னது, வலது காலு அவனது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடகா மாதிரி சொல்ற. அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது, கவனிச்சு. காலை ஒடிச்சானே, காலை ஒடிச்சானே, படுவாய் காலை ஒடிச்சானே. இது ஏன் காலாச்சே? ஏன் காலை உடைச்சானா இவன்? ஏய் அது ஏன் கால்ரா? 1000 தான் சொல்லு. வலது கால் என்னுடைய காலு, அத உடைச்சா இவன். அதை பார்த்து சும்மா இருக்க சொல்ற. நீ என்னடா பண்ண போற? நான் உடைக்கிறேன் தாத்தா, மழுப்பு. ஐயோ அப்பா, டேய் அவன் காலு இவன் காலு என் காலை ஒடிச்சிங்கடா.
அம்மா வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குதே, தரையில காலை ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா? எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முட்டி எலும்புதான் தேங்காய் உடைஞ்ச மாதிரி 2ஆ உடைஞ்சிருக்கு. நடந்தா 4ஆ உடையும். நான் சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன். சீக்கிரமே குணமாயிரும். இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க. நான் வரேங்க. பாத்தியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமுக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமுக்கி விட மாட்டேனா? நல்ல வேளை கால அமுக்க சொன்னீங்க. இதே கழுத்து அமுக்க சொன்னீங்க. ஆமா, ஆமாக்கா, ஊரா வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்து தின்னுங்க. வாரம் எழுந்து வச்சு குளிச்சிருங்க. டேய், இங்க முழிக்கிற மாதிரி பட்டணத்துல போய் முழிச்சுங்க. உங்களுக்கு தெரியாமலே ஜட்டி பண்ணின்னு உரி விடுவானுங்க. அதே எனக்கு கூட ஒரு தடவை அப்படித்தான் உருவிட்டாங்க. தெரியும் சும்மா. இவன் வேற கரெக்ட் டைம் வந்து சேர்ந்துட்டான். நிறுத்தியா? தயங்காம போங்க தம்பி, உங்க செலவுக்கு மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம். பாத்தியாரா நம்ம நிலைமைய? காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சோம். நம்மள கோட்சேவாக்கி ஊரை விட்டு துரத்துறாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? போங்க தம்பி, வரணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, சின்ன சமயம் பெரிய சமயம் இங்க இருந்து போயிட்டானுங்க. நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீடையே ஒழிஞ்சுது. இனிமே நம்ம ரவுண்டு கட்டி லஞ்சம் வாங்கலாம். கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஸ்டைலா உட்கார மட்டும் தெரியுது. சீட் நம்பர் பார்த்து உட்கார மாட்டியா? இது நாங்க புக் பண்ண சீட்டியா? உன் சீட்டை போய் உட்காரு. மன்னிக்கணும், என்னால சீட் நம்பர்லாம் பார்க்க முடியாது. வேணா நீங்க கொஞ்சம் என் கைய புடிச்சு என் சீட்ல நான் உட்கார வைக்கிறீங்களா? யார் அது? மன்னிச்சுங்கம்மா, மன்னிச்சுங்க. ஐயோ, கண்ணு தெரியாதா? சாரிப்பா, அவன் தெரியாம பேசிட்டான். நீ இங்கேயே உட்காந்துக்க, நாங்க வேணா இங்க உட்காந்துக்கிறோம். சரி சரி. பிஸ்கட் எடுத்துங்க சார். தேங்க்யூ. சார் நீங்களே எடுத்துக்கங்க. டேய், ஒண்ணு போதும்டா. ஓகே. டேய், இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்டா. நாம ஒரு திட்டி கூட பிஸ்கட் குடுக்குற பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடல? இந்த கண்ணு தெரியாத கபோதி தூக்கம் வரும்போது மட்டும்தான் சார் இந்த பிஸ்கட்டை சாப்பிடுவான். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் பிஸ்கட்டை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் தானாய் மூடிக்கொள்ளும். கல 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 வண்ண டங்கு டங்கு.